காலையில் பிராணாயாம பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் நல்லா டீப் ப்ரீத் பண்ணலாம். அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிராணாயாம பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சிஜன் உடலுக்குள்ளே போகும்பொழுது நல்ல பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதற்கு அடுத்தது வேறு என்ன பண்ணலாம்னா, தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் எந்திரிச்சோடனே கொஞ்சம் தண்ணீர் குடிச்சிடணும். ஒரு 300லிருந்து 500 ml தண்ணீர் குடிக்கலாம். இந்த தண்ணீர் ஏதாவது ஊறல் குடிநீராக இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பு. வெந்தயம் ஊற வைத்த தண்ணீரோ, இல்லை நெல்லிக்காய் வற்றலை ஊற வைத்த தண்ணீரோ, வெட்டிவேர், நன்னாரி, தேற்றான்கொட்டை நைட்டே தண்ணீரில் போட்டுட்டு காலையில் நம்ம அதை குடிக்கும்போது உடல் தீ நமக்கு சமநிலையில் இருக்கும். அசிடிட்டி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். உடல் உள்ளுறுப்புகள் நமக்கு சரியாக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ இதனோட பார்த்தோம்னா அடுத்தது நம்மளுடைய உடல் கழிவுகள் வெளியேற்ற ரொம்ப சிம்பிளான வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறது. ஸோ மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இந்த காலையில் இந்த தண்ணீர் குடிக்கும் போதும் ஈஸியாக நிறைய பேருக்கு மோஷன் போக ஆரம்பிச்சிடும்.